தனுசு ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கிறார் குரு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். 2ஆம் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை இல்லாத தனுசு ராசிக்காரர்கள் வேலை கிடைக்கும். 10ஆம் புதனே ராசியில் இருக்கிறார். புதன் குருவின் பார்வை இருக்கிறார். வேலையில்லாத தனுசு ராசிகள் வேலை கிடைக்கும். வேலையில்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். 10ஆவது புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 4இல் ராகு இருக்கிறார். நம்ம வீட்டில் தேவையில்லாத செலவுகள் வரும். ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகலாம், அதன் மூலம் செலவு வரலாம். ஏதாவது பொருட்கள் வாங்கி செலவு பண்ணலாம். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அஞ்சாம் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளால் விரயம் ஏற்படும். குழந்தைகள் மூலம் ஒரு மனக்கசப்பை சந்திப்பீர்கள். குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை வரும். குழந்தைகள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருந்தால் அவங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். 6ஆவது சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். நோய் விரைவில் குணமாகும். 7ஆவது புதன் ராசி இருக்கிறனால திருமணம் ஆகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். 9ஆவது சூரியன் ராசியில் இருக்கிறார். தந்தை மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. தந்தையால் வருமானம் வரும். பதவிக்காக காத்து கொண்டிருக்க ஒரு பெரிய பதவி கிடைக்கும். சம்பள உயர்வுக்காக காத்து கொண்டிருக்க சம்பள உயர்வு கிடைக்கும். கடன் தேவைப்படுவதற்கு கடன் கிடைக்கும். தனுசு ராசிக்கு திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டவர்களுக்கு 2ஆவது திருமணம் நடக்கும். டைவர்ஸ் ஆகி 2ஆவது திருமணத்துக்காக காத்து கொண்டவர்களுக்கு 2ஆவது திருமணம் நடக்கும். 12ஆவது செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். சனி செவ்வாயை பார்க்கிறார். நீங்கள் ஒரு லாங் டிராவல் பண்ணுவீர்கள். தொழில் விஷயமாக நீங்கள் லாங்காக ட்ராவல் பண்ணுவீர்கள். வெளிநாட்டு கூட ட்ராவல் பண்ணுறது வாய்ப்பு இருக்கிறது. பன்னெண்டாவது சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறனால உங்களுக்கு தூக்கம் கெடும். அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத தண்டமான அலைச்சல்கள் கூட வரும். இந்த அலைச்சல் எந்த அனுகூலம் இருக்காது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறது.